வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் அசல்ட் குமார் சேனல்லேருந்து சந்தோஷ் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, கேரளா லாட்ரியோட வின்னிங் நம்பர் என்னன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், நான் கொடுத்துருக்க இந்த நம்பர்லேருந்து தான் உங்களுக்கு வந்திருக்கு. அதை நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு நம்பர் இதுவாக இருக்குது, மாறி இருக்குது இல்லைங்களா? ஏ போர்டில் ஒரு நம்பர் மாறி இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆக்சுவலாக டிசம்பர் மந்தோட டோட்டல் வின்னிங் சார்ட் இது. சரிங்களா? இதில் இப்போ பார்த்தீங்கன்னா காட்டுறேன். பார்த்துக்கோங்க. இது நான் நம்மளோட டிசம்பர் மந்த்து சார்ட்டை மட்டும் தனியாக எடுத்து எல்லாத்தையுமே எழுதிட்டேன். சரிங்களா? அந்த 27 வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது டிசம்பர் மந்தில். அது அந்த ஞாயிற்றுக்கிழமெல்லாம் போக. சரிங்களா? இப்போ இந்த 27 நம்பரில் நமக்கு இந்த மந்த்து, இப்போ பிப்ரவரி மந்த்து நடக்குது இல்லைங்களா? இந்த பிப்ரவரி 2022 10ஆம் இதில் ஆக்சுவலாக இந்த இது பார்த்திங்கன்னா, நான் அதை எப்படி சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கு பாருங்கள். இதுதான் அந்த நம்பர் ஏற்கனவே விழுந்துச்சு இல்லையா? விழுந்த நம்பரில் ஐ மீன் எப்படின்னா, இந்த 30 நம்பர் இருக்கு இல்லையா? அந்த 30 நம்பரில் இந்த 27 வின்னிங் நம்பரில் ஆல்ரெடி 9 நாளைக்கு வின்னிங் வந்துருச்சு. சரிங்களா? அந்த 9 நாளையும் கழிச்சிட்டு மீதி எத்தனை நாள் இருக்குதுன்ட்டு பார்த்துக்கோங்க. எத்தனை நம்பர் இருக்குன்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 15 16 17 18 19. சரிங்களா? இந்த 19 நம்பர் வின்னிங் நம்பர். சரிங்களா? இந்த 19 × 30 நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 570 ரூபா வரும். சரிங்களா? இது ஃபுல்லாக நீங்கள் டோட்டலாகவே இந்த இதில் போட்டிருந்தீங்கன்னா 570 ரூபா வந்திருக்கும். உங்களுக்கு இதில் வின்னிங் உங்களுக்கு அடிச்சிருந்ததுன்னா எவ்வளோ அடிச்சிருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஜஸ்ட்டு ஒரு ரேண்டமாக போடுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே 28. சரிங்களா? 28க்கு இதுக்கு ஒரு 500 ரூபா. சரிங்களா? அடுத்தது இதுக்கு ஒரு 50 ரூபா. அப்படியே நீங்கள் வாங்க, அப்படியே நேராக கீழே வந்தீங்கன்னா இது இங்கே ஒரு 8 இருக்குது சி போர்டு. இதில் ஒரு 50 ரூபா. சரிங்களா? இப்போது இது டோட்டல் நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 600 வருது. சரிங்களா? நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பீங்க? 570 ரூபா. என்னோட பிரகாரம் நான் சொன்ன இந்த இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபா கிடச்சிருக்கும். சரிங்களா? இன்றைக்கி விளையாண்டுருந்துருக்கவங்க எவ்வளோ லாஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. 100 ரூபாயோ 200 ரூபாயோ நமக்கு அது தெரியாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு 30 ரூபா இன்றைக்கி ப்ராஃபிட் நான் கொடுத்துருந்துருப்பேன். சரிங்களா? இப்போது நாளைய டேட்டுக்கு அதையும் நான் குறித்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீடியோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதுதான் நாளைய நிர்மல். சரிங்களா? 263, அதாவது 11/02/2022. சரிங்களா? நாளைய டேட்டுக்கு நான் ஃபுல்லாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? இந்த நம்பர் என்னோடய இது பிரகாரம், சரிங்களா, எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அது என்னோடய ஃபார்முலா பிரகாரம் சப்ஸ்டிட் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த வரைக்கும் பாருங்கள், இந்த 18 இருக்கு இல்லையா? 18 நம்பர்,
இந்த 18 நம்பர்லேருந்து தான் ஒரு நம்பர் வரப்போகுது. அந்த ஒரு நம்பர் எதுன்றது நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன், சரிங்களா? இன்கேஸ் முன்ன பின்ன ஆனாலும் ஆகலாம். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் இதை ஃபுல்லாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு அமௌண்ட்டு கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது ஃபுல்லாக போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நாளைக்கு நீங்கள் வின் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, சரிங்களா? பட் இருந்தாலும் ஒரு சின்ன என்னோடய சைடில் வந்து நான் இது பண்ணியிருக்கேன், சரிங்களா? இங்கே 1 2 3 போட்டு 6 6 எஸ்எஸ்என்னு போட்டிருக்கோம் இல்லையா? இது வந்து 1ஆந்தேதி வந்து போன மாதத்துக்கான இது வந்திருக்கு இல்லையா, வின்னிங் நம்பர் இருக்கு இல்லையா, சார் டிசம்பர் மாதத்தோட வின்னிங் நம்பர், அதுக்கு மேட்ச் பண்ணேன். அதில் வந்து 6னா 1 நம்பரை வந்து ரொட்டேட் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் எப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், 328ன்னு வச்சுக்கோங்க. அது வந்து 428 இருக்கலாம், இல்லையா 238 இருக்கலாம். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணி போகிறதுக்கு பேர் தான் 6 நான் போட்டிருக்கேன். எஸ்னா சேம், அப்படி இங்கே என்ன நம்பர் இருக்குதோ அதே நம்பர் இங்கேயும் இருக்கும். இந்த தெரியுதுங்களா? ஸோ அதுதான் சேம், அதுதான் வந்து நான் போட்டிருக்கேன். 1ஆந்தேதி எப்படி இருக்குது, 2ஆந்தேதி, 3ஆந்தேதி, 4ஆந்தேதி, 5ஆந்தேதி, 6 7 8 9 10, சரிங்களா? இன்னி வரைக்கும் வந்து எப்படி இருக்குன்றத நான் வந்து அவங்களுக்கு இது பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இதுதான் 6 தான், சரிங்களா? இப்போது இதில் என்னடா இது ஓஇன்னு போட்டிருக்கீங்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓ போட்டிருப்பேன், இங்கே இ போட்டிருப்பேன், என்னடா ஓஇன்ட்டு என்னென்னமோ போட்டிருக்கே அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு இது ரீசன் இருக்குது. ஆட் நம்பர் ஈவன் நம்பர். ஆட் நம்பர்ன்றத நம்ம எதை சொல்கிறோன்னா 1 3 5 7 9, சரிங்களா? இது வந்து நம்ம ஆட் நம்பர் சொல்கிறோம். ஆனால் 0ன்றது வந்து நியூட்ரல். ஆனால் இந்த 0வையும் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆட் நம்பரில் இது பண்ணுறேன், சரிங்களா, போடுறேன். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 0 வந்து ஆட் நம்பராக நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் இந்த ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் நம்ம ஈவன் நம்பர் இருக்கு இல்லையா, ஈவன் நம்பர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எது வருதுன்னு பாருங்கள். 7 ஆட் நம்பர், 3 ஆட் நம்பர், 0 ஆட் நம்பர், 2 ஈவன் நம்பர், 8 ஈவன் நம்பர், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 0, இது 8ன்னு வச்சுக்கோங்க, 0 இது ஆட் நம்பர், 5 ஆட் நம்பர், 5 ஆட் நம்பரு, 3 ஆட் நம்பர், சரிங்களா? இன்னை வரைக்கும் வந்து உங்களுக்கு நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இந்த பேட்டர்ன் பிரகாரம், இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்ன் பிரகாரம் நான் ஃபுல்லாக ஏற்கனவே டிசம்பர் மாதத்துக்கு வந்த இது வந்து நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் கணிச்சிட்டேன், எந்த ஆர்டர் வைஸில் வருதுன்ட்டு. ஸோ அப்படி அதை வந்து மேட்ச் பண்ணும்போது 5 ஆட் நம்பர், 2 ஈவன் நம்பர், தெரியுதுங்களா? 5 ஆட் நம்பர், 5 ஆட் நம்பர், 2 ஈவன் நம்பர். அடுத்தது 4 ஆட் நம்பர், 2 ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர்னால் நான் சொன்னேன் இல்லையா, இந்த வின்னிங் நம்பரில் தான் ஏதோ ஒரு இது வந்து ஈவன் நம்பராக வரப்போகுது. ஈவன் நம்பர் இதில் எது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 6 8 6 6 8 8 4 4. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இதை மட்டும் தனித்தனியாக என்ன பண்ணேன், ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதை ரவுண்ட் பண்ணி நான் காட்டுறேன். அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த நம்பர்ஸ் மட்டும் ஃபுல் எவ்வளோ ஃபார்முலா போட்டிருக்கேன் பாருங்கள், எல்லாத்தையும் வந்து எடுத்து காட்டியிருக்கேன், சரிங்களா? இப்போது ஈவன் நம்பர்ஸில் இது தான் உங்களுக்கு, இதுலேருந்து தான் ஏதோ ஒரு நம்பர் வந்து வரப்போகுது. அது வந்து எப்படி வேணால் நீங்கள் மாற்றி போட்டு பாருங்கள், உங்களுக்கு எது ஸ்ட்ரைக் ஆகுதுன்றத பாருங்கள். இங்கே இன்றைக்கி வந்த நம்பர் பார்த்திங்கன்னா 3 2 8, சரிங்களா? 328. இந்த 328ல் பாருங்கள், 328 3க்கு அதிகமாக வந்து எந்தெந்த நம்பர் வந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சரிங்களா? 5 வந்து இதுக்கு முன்னாடி வந்த பேட்டர்ன்லாம் எல்லாத்தையும் சர்ச் பண்ணதில் 3 சுற்றி அதிகமாக வந்தது 5,
அது ரிப்பீட்டடாக வந்தது, அதிகமாக வந்தது. 8க்கு அதிகமாக ரிப்பீட்டடாக வந்தது வந்து 6. சரிங்களா? உங்களுக்குலாம் நீங்கள் சார்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்த 2க்கு ரிப்பீட்டடாக அதிகமாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1. அதாவது ரிப்பீட்டடாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1 எப்படி சொல்கிறேன்னா 1 இது வரைக்கும் வரல. எல்லா நம்பருமே அதாவது 2 சுற்றி அதிகமாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆட் நம்பர்ஸ் தான் அதிகமாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். 5 ஆட் நம்பர், 0 ஆட் நம்பர், 9 ஆட் நம்பர், 3 ஆட் நம்பர், 7 ஆட் நம்பர். இப்போ இதில் வராது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் வரல. சரிங்களா? ஸோ அதனால் நாளைக்கு இதை வந்து நான் எப்படி எடுத்துருக்கேன்னா நாளைக்கு 1 தான் வரும்ன்ட்டு இந்த பாருங்கள் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். 516 இந்த நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி இதே நம்பரே கூட உங்களுக்கு வரலாம். சரிங்களா? இல்லையா இந்த நம்பரும் வரலாம். இதுதான் என்னோடய கணிப்பு பிரகாரம் 516 வரலாம், இல்லைன்னா 655. இது எப்படி வேணால் நீங்கள் ரொட்டேட் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.